எதிர்பார்த்ததை விட பயங்கர அடி. போட்ட கணக்கெல்லாம் தப்பா போச்சு. கணக்கு கூட்டலை விட கூடுதலான சேதம். என்ன செய்வது என்று தெரியாம கிளி பிதுங்கி நிற்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றையோட உண்மையான நிலவரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்த்தா என்ன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக இஸ்ரேல் ஹமாஸோட காலை பிடிக்க தயாராகிட்டு காலை பிடிச்சிட்டு இருக்காப்ல. ஆனால் ஹமாஸ் அசைந்து கொடுப்பதா இல்லை. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் பத்திரிகையான த ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற பத்திரிகை டிசம்பர் 12 ஒரு மேட்டரை வெளியிடுறாங்க. அதாவது இணைய கைதிகளை விட்டு தந்தா தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கத்தர் கிட்ட சொன்னதா ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. ஏற்கனவே இவங்க வந்துக்கிட்டு ரஷ்யா கிட்ட சொல்லி ஹமாஸ் கிட்ட பேச சொல்லிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க தான் ஹமாஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்றதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த கைதியை வெளியில விட்டுட்டாங்கன்னா இன்னைக்கு அடிக்கிறதுல மோசமான அடி நாங்கள் தாக்குதல் நாங்கள் தாங்க வேண்டியிருக்கோம். ஒன்றாவது திரும்பவும் பிரச்சனை வரும், திரும்பவும் அடிக்கணும், திரும்பவும் போர். இது நடக்காது. கம்ப்ளீட்டாக போர் நிறுத்தணும். மொத்தமாக இல்லை, பாலஸ்தீன்லேருந்து கூட்டிட்டு போனதும் இதுவரை பாலஸ்தீன் கைதிகளாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் விடுதலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் காசா பாலஸ்தீன்ல தனி நாடு தரணும். இது ஒத்து வந்தால் மட்டும்தான். இந்த அடி கடைசி அடி. இதுக்கு ஒத்து வந்தால் மட்டும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோமே தவிர ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்துக்கோ மற்ற இதுக்கோ நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியே ரஷ்யாட்ட சொல்லிட்டாப்ப. உடனே தான் போயிட்டு கத்தர்கிட்ட போய் காலை பிடிச்சிருக்காப்ல. கத்தர்கிட்ட காலை பிடிச்சாங்கன்னா கத்தர் போயிட்டு பேசிட்டு இருக்காப்ல. இதுக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது ஹமாஸ் உள்ள முக்கியமான தலைவர்கள் கத்தர் வெளியேறி விட்டதாக ஒரு நியூஸும் வந்திருக்கு. அது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நியூஸ் தெரியல, பட் ஒரு நியூஸ் வந்து சரி. இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தத்தை கோருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சொல்றது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஆனால் மற்ற நாட்டில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாம் சொல்றது இஸ்ரேல் டைப்பர் ஃபோர்ஸ். அதுதான் டைப்பர்னா பேம்பர்ஸ். உலகத்திலேயே பேம்பர்ஸ் கட்டிட்டு டைப்பர் போட்டுட்டு போருக்கு போகிற ஒரே ஒரு போர் வீரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரேலிய வீரர்கள் தான். இதில் என்னன்னா, இந்த டைப்பரே வந்துக்கிட்டு இஸ்ரேல் அரசாங்கமே அவங்களுக்கு கொடுக்குதுங்கிறது வேற ஒரு துணுக்கு செய்யுது. ஏன் இவன் டைப்பர் கட்டிட்டு போகிறான்னா, அவங்க சொல்கிற காரணம்லாம் வேற. பட் உண்மையான காரணம் என்னன்னா, ஆதிபர் பயந்து உச்சா போயிடுறாங்க. இதை கருத்தில் கொண்டே இவங்களுக்கு டைப்பர் கொடுத்ததாக பேச்சு. எல்லாரும் மீம்ஸ் போட்டுட்டு இருக்கா, அது வேற. சரி, இந்த ஐடிஎஃப் உள்ள கணக்கு சொல்ற கணக்கு எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு யார் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த ஹெராட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, இவங்க தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இந்த ஐடிஎஃப் வெளியிடுற கணக்கு இருக்குல்ல, மொத்தம் எத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க, காயமடைந்தவர்கள், அவங்க சிகிச்சை அளிப்பது, இது தொடர்பான கணக்கு இருக்குல்ல, இந்த கணக்குகள் சரியில்லைன்னு இவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு மொத்தம் எத்தனை பேர் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கணக்குகள் எடுத்துட்டு அதை எல்லாம் மொத்தமாக கூட்டி பார்க்கும்போது ஐடிஎஃப் சொன்னதை விட 3-4 மடங்கு கூடுதலாக இருக்குதுங்க. அதாவது 500 பேர் சொன்னா 2000 பேர் அங்கே அட்மிட் ஆகும். அவங்க எத்தனாயிரம் பேர் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அவங்க எத்தனாயிரம் கணக்கில் முதல்ல ஒரு கணக்கு சொல்லியிருந்தாப்புல 2250 மெர்காவா டேங்கை காலி பண்ணியிருக்காங்க. அதில் 1750 மெர்காவா டேங்கை சரி செய்து விடலாம் இந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னாக்க அட்டி வாங்கியிருக்கு. அப்போ இந்த மெர்காவா டேங்க் அட்டி வாங்கி அது அது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்போ அதில் இருக்க ஒரு டேங்கில் மினிமம் 5-10 பேர் இருப்பாங்க. டோட்டலாக அடிக்கப்பட்ட டேங்கே இவன் கணக்குக்கு 500 பேர். அதில் அப்போ இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இவன் உண்மையே சொல்லலை. அவன் பத்திரிகை என்னதான் சொல்லுங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னதான் பத்திரிகை இருந்தாலும் சரி, நம்ம மேக்சிமம் நம்மளோட குறைகளை வெளியில சொல்லவே மாட்டோம். அதை மேக்சிமம் மறைச்சு வைக்க தான் பார்ப்போம். அதையும் தாண்டி சொல்லும்போது கம்மியாக தான் சொல்லுவோம். அப்போ இவன் இவ்வளோ சொல்கிறான்னா, அப்போ இதுக்கு மேலே நீ எவ்வளோலாம் இருக்கும், அது நம்ம பார்ப்போம். சரி, இது முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா, அடுத்தது யாரு,
நம்ம இந்த கிம் த கார்டியன் போஸ்ட், த கார்டியன் என்ன சொல்லுது, அமெரிக்கன் நாளிதழான கார்டியன், இவனும் என்னைக்கு போட்டாங்கன்னா 12ஆம் தேதி தான் இவங்களும் வந்துட்டு கார்டியன் வந்துக்கிட்டு ஒரு போஸ்ட் போடுறாப்ப. கார்டியனில் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அவன் புட்டு வைக்காப்ப, அதாவது ஹமாஸை பலவீனப்படுத்துவோம் சொல்லிட்டு தான் போனான். அதாவது முற்றிலும் அழிப்போம் தான் சொன்னாங்க. ஆனால் அழிக்கிறது மட்டும் இல்லை, இவன் பலவீனப்படுத்த கூட இஸ்ரேலால் முடியவில்லை அப்படின்ட்டாங்க. யுத்தத்தில் ஹமாஸை இவர்களால் பலவீனப்படுத்த முடியவில்லை, அதில் அவங்க தோற்றுட்டாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஹமாஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாலையும் உண்மைகளை வெளியில் விட்டதுனால சோஷியல் மீடியாவும் டோட்டலாக ஹமாஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்களா, அதனால் சோஷியல் மீடியாவும் இஸ்ரேல் தோற்றுவிட்டது. இது மட்டும் இல்லை, அங்கே இஸ்ரேலில் உள்ள அறிஞர்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிபுணர்கள், இந்த போர் பற்றிய நிபுணர்கள் இருக்காங்களா, இவங்களே சொல்கிறாங்க ஹமாஸ் வந்து வெல்றது அவ்வளோ ஈஸியானது இல்லை, நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம், இஸ்ரேல் அழிஞ்சிட்டு இருக்கு, மிக விரைவில் இஸ்ரேலே காணாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க அங்கே பேசிட்டு இருக்கிறதாகவும் இந்த கார்டியன் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா நடக்க இப்போ 2 நாள், அதாவது 11ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் டிசம்பர், இந்த 2 நாள் மட்டுமே 2 இஸ்ரேல் குரூப்பை வந்துட்டு காலி பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பெட்டாலியன் அப்படின்னு சொன்னால் ஒரு குரூப் சொல்லிட்டா ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்குது, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்காங்க. இப்படி 2 குரூப்பை இந்த இதில் மட்டுமே, அதில் மட்டும் கிட்டத்தட்ட 25 பேர் காலி பண்ணியிருக்காங்க. 10 15 25 பேர் காலி பண்ணியிருக்காங்க. ஹமாஸ் இஸ்ரேல் இல்லை இராணுவத்தை காலி பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் சொல்லுது தங்களுடைய 104 103 அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரு பிரிகேடியன் கமாண்டர் கூட கொண்டிருக்காங்க. அப்போ 104 கமாண்டர்ஸை கொண்டிருக்காங்க ஹமாஸ். அப்போ கமாண்டர்ஸே 104னா அப்போ வீரர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இவன் முதலே சொல்லிட்டான் ஹமாஸ், நீ உள்ளவா, உனக்கு மரணம் காத்துட்டு இருக்கு அப்படின்னா. அதுக்கு ஒரு சாம்பிள் நேற்று காமிச்சு கொடுத்தாங்க. ஒரு 15 பேர்த்த ட்ராப் பண்ணி இழுத்து கொண்டு போகிறான். ட்ராப் பண்ணி பேக்கில் கொண்டு இவன் நினச்சிருக்கான் பேக்கில் போயிருக்கான், இவன் ஃப்ரெண்டில் ஏறி போவ லாஸ்ட்டு பங்கருக்கு முன்னால் தண்ணி வெடி வச்சுருக்கான். தண்ணி வெடியில் இவன் 15 பேருக்கு காலி. இவன் நீட்டாக, இவனுக்கு தெரியும் எந்த இடத்துல தண்ணி வெடி வச்சுருக்கானு. அவன் ரூட்டில் போயிட்டான், அவன் தப்பிட்டான், இவன் காலி. இது வரைக்கும் வந்துக்கிட்டு வெறும் 3 ஹமாஸ் தலைவர்களை கொன்றதாக தான் ஹமாஸும் ஒத்துட்டு இருக்கு, இஸ்ரேல் சொல்லியிருக்கு. அப்போ ஹமாஸோட தலைமையில் ஹெட்டில் வந்து 3 பேர்த்த கொண்டிருக்கும்போ இந்த 104 பேர்த்த காலி பண்ணியிருக்காங்க. நீங்களே நினச்சி பாருங்க யாரு என்ன. டோட்டல் இந்த காசாங்கிறது 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் சொல்லனா 25 கிலோமீட்டர் நீளத்திலையும் 15 கிலோமீட்டர் அகலத்திலையும் இதுக்குள்ளே இந்த காசாவே இருக்குது. நினச்சி பாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தை வந்துட்டு ஒரு கம்பேர் பண்ணால் 2 இதையும் கிளப் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் காசா. இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருக்கிறது 22 லட்சம் மக்கள். இந்த 22 லட்சம் மக்களை கொள்றதுக்காக இறக்குனது 4 லட்சம் படை வீரர்கள். எத்தனை பேர்? ஹமாஸ் கிட்ட இருக்கிறது கிட்டத்தட்ட 40,000 படை வீரர்கள் இருக்காங்க. இன்னைக்கு வேற நீ 100 சிலர் பேர் தான் கொண்டிருக்க. இது எல்லாமே புரியுது அவங்களுக்கு, இஸ்ரேலுக்கு புரியுது. அதனால தான் இவன் வந்துக்கிட்டு ஒரு சீஸ் ஃபயருக்கு கொண்டு வரலாம், கொண்டு வந்து கொஞ்சம் பேர்த்தையாவது கொண்டு வந்துட்டான்னா அங்கே உள்ள பிரச்சனையை கட்டுப்படுத்தலான்னு நெதன்யாகு பார்க்குறாப்புல. இவருக்கு 2வது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஹூதி பண்ணுற அட்டகாசம் இருக்கு பாருங்க. அவன் ரெட் சீயை வச்சுட்டு கலக்கிட்டு இருக்காங்க. எவனும் போவாது. ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் கர்நாடகாவிலேருந்து மங்களூர்லேருந்து மங்களூர் போர்ட்லேருந்து போன ஆயிலை ஏற்றிட்டு போனேன். அதாவது ஜெட் வெஹிக்கிள்ஸ்குள்ள பியூர் பெட்ரோலை ஏற்றிட்டு போன கப்பலை வந்துட்டு தாக்க முயற்சி பண்ணாங்க. பட் அங்கேருந்து அவங்க ரிட்டர்ன் தாக்கல் பண்ண உடனே இவங்க வந்து சிம்பிளாக தான் பண்ணாங்க. ஏவுகணை தாக்கல் நடத்தலாம். முந்தா நாள் நடத்துனது தான் வந்துட்டு ஏவுகணை தாக்குறாரு. அடிச்சான மொத்தமாக காலியாயிடும். இதை வந்துட்டு இந்திய கப்பலுங்கிறதுனால வந்துக்கிட்டு மடக்கி பிடிக்க தான் போனாப்புல. ஆனால் அவங்க ரிட்டர்ன் அட்டாக் பண்ணதில் இவங்க விட்டுட்டு போயிட்டாப்புல. ஸோ இந்த கப்பல் பொழைச்சிச்சு. யாரையுமே விட மாட்டேன் அப்படிங்க, எவனையுமே போவாத, இஸ்ரேல் வழியில் எவனையுமே போவாத அப்படிங்க. அப்போது இந்த மாதிரி நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்துட்டு இருக்கிறதுனால இஸ்ரேலினால் ஒன்றுமே செய்ய முடியல. எப்படியாவது இந்த போரை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஒன்று ஓச்சி இருந்துக்கிட்டே முடியும்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்தியாவது பிடிச்சி நிறுத்திங்களான்னு நெதன்யாகு பார்க்குறாப்புல. ஆனால் ஹமாஸை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஹமாஸும் சரி, அல் குதுஸ் படைகளோட தலைவர்னாலும் சரி, யார் ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பேட்டி கொடுக்கும்போது அவங்க வந்துக்கிட்டு பேட்டி கொடுத்து ரிலீஸ் பண்ணுற வீடியோஸில் சொல்கிறது, நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம், செய் அல்லது செத்து மடி, நான் செத்து போவோமே தவிர சரண்டர் ஆக மாட்டோம்
நாங்கள் சாருக்குள்ள இந்த பிரச்சனையை எங்களுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் நாங்கள் சாவோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேட்டி. அதனால் இஸ்ரேலுக்கு இழப்புக்கு மேலே இழப்பு, கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் கணக்கு இப்போ சொல்லி கால்குலேட் பண்ணாங்கன்னா பில்லியன்ஸில் இப்போ ட்ரில்லியனுக்கு போயிருக்கும் இவனோட கணக்கு. எல்லாமே நஷ்டம், பங்கு சந்தையில நஷ்டம். இதை ரீகேப் பண்ணுறதுக்கு இவங்க செய்கிறதுக்குலாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் இதுலேருந்து எப்படியாவது உருவிடலாமான்னு பார்த்துட்டு இருக்காப்புல. உருவுக்கு இப்போ ஹமாஸ் விட மாட்டேங்காப்புல. அந்த புலிவாலை பிடிச்ச கதையாக இருக்குது. அடிக்கவும் செஞ்சுட்டோம், இவன் விட்டும் தர மாட்டேங்கான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளை தான் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கார்டியனில் சொல்கிற முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணதில் கடந்த ஆண்டு, அதாவது 2023 அதிகமாக சர்ச் பண்ணப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா வாரத்தை. காசாவையும் பாலஸ்தீனும் பற்றி தான் ஏகப்பட்டதை சர்ச் பண்ணியிருக்காங்கிறது இப்போனே ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டியன் சொல்கிறப்ப உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்க ஹமாஸால் முடிஞ்சிச்சு. ஹமாஸுக்கு கீழேனாலும் பாலஸ்தீன், சுதந்திர பாலஸ்தீன் இதில் ஒரு கோட்டு கீழே, அந்த ஒரு வாக்கியத்துக்கு கீழே எல்லாத்தையும் இணைக்க சோசியல் மீடியா மூலமாக உலகில் உள்ள அனைத்து மக்களையும் இணைக்க முடிந்தது அப்படின்னு இவன் சொல்கிறாரு. இது மத்தியில் பூமான்னு சொல்லிட்டு நம்ம பேர் கேட்ட ஒரு நிறுவனம், அதாவது சப்பல்ஸாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், பிராண்டு, மிகப்பெரிய பிராண்டு. இவன் தான் இஸ்ரேல் ஃபுட்பாலுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இது பெரிய விஷயமா வெடித்த உடனே நேற்று என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமா பேக் வாங்கிட்டாப்ல. இனி நான் ஸ்பான்சர் பண்ண மாட்டேன், ஏன்னா என் பிஸ்னஸ் போயிருங்கிற அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே சாரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் இது அது மேலே பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்துருக்கு. சாராக்கு அடி பயங்கரமாக அடி வாங்கிருக்கு. யார்கிட்ட அடி வாங்கலை, மெக்டானால் அடி. ஸ்டார்பக் பில்லியன்ஸ் அடி வாங்கியிருக்கான் ஸ்டார்பக். இதுவரை அந்த மாதிரி அவனுக்கு நஷ்டமே கிடையாது ஸ்டார்பக்ஸ். இப்படி எல்லா ரீதியிலும் எல்லா வழியிலும் ஹமாஸ் அவன் கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணி தான். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க என்னமோ ஹமாஸ் சும்மா போயிட்டு தூங்கி முடிச்சு எந்திரிச்சு கொண்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான், வர்றது வந்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. டோட்டலி பிளான், ப்ரீ பிளான். 10 வருஷமாக உட்காந்து அவன் போட்ட பிளானு இன்னைக்கு அவன் நடப்பிலாக்கியிருக்கான். அந்த நடப்பிலாக்குறதுனால தான் இன்னைக்கு அவன் தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கான். ஹமாஸோட தலைவர் முதல்ல ஃபஸ்ட்டு வீடு, அந்த போர் நடந்த உடனே, அந்த போர் தொடங்கின உடனே சொன்ன ஒரு வாக்கியம் இருக்குது, உலக மிலிட்ரி கற்றுக்கொள்ளும், எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் எப்படி யுத்தம் செய்வது என்று. நாங்கள் எப்படி யுத்தம் செய்கிறோம், நாங்கள் எப்படி வெற்றி பெறுகிறோம் என்பதை கண்டு நீங்களே வியப்படைவீர்கள் சொல்லிட்டு அன்னைக்கு போர் தொடங்கின ஃபஸ்ட்டு நாளே கொடுத்த வீடியோ அபூபைதா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் இன்றைய நிலவரம். இப்போ இந்த புலிவால் பிடிச்ச கதையா எப்படியாவது விட்டா புலி கடிக்கும், விடாமல் இருக்க முடியாதுங்கிற லெவலில் நெதன்யாகு கஷ்டப்பட்டு இருக்காப்ல. எல்லாருக்காலையும் கெஞ்சிட்டு இருக்காப்ல. ரஷ்யா கெஞ்சி பார்த்தாப்புல முடியல, கத்தரப்ப கெஞ்சிட்டு இருக்காப்ல. என்ன நிலவரம் ஆகும், என்ன இதில் முடியுங்கிறத பார்ப்போம். என்ன இருந்தாலும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடியாக, மிகப்பெரிய இழப்பாக தான் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் சார் அடுத்து என்ன நடக்கணும். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று உங்கள் எஸ்டே.